தேவனுக்கே துதி கனம் மகிமை உண்டதாக அன்பான யூடியூப், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் நண்பர்களே, உங்களை யாவரையும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே தேவக்கரம் மொழிகள் சார்பாக இந்த 5 நிமிட செய்தி நிகழ்ச்சி உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். எல்லாம் சந்தோஷமா இருக்கிறீங்களா? நீங்கள் எல்லாரும் சந்தோஷமா இருப்பீர்கள் என்று கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் 77ஆம் சங்கீதத்தை நாம் தியானிக்க போகிறோம். ஆசாபின் சங்கீதம், 77ஆம் சங்கீதம், ஆசாபின் சங்கீதம். ஆசாப் பல சங்கீதங்களை எழுதியிருக்கிறான். இது 77ஆம் சங்கீதம், ஆசாபின் சங்கீதம். இந்த 77ஆம் சங்கீதத்துல மொத்தம் 20 வசனங்கள் இருக்கிறது. 1 முதல் 9 வசனங்கள் திகிலடைந்த பக்தனின் மனநிலையை பாடுகின்றது. இது 2 பகுதிகளாக பிரிக்கலாம். 1 முதல் 9, 10 முதல் 20 என்று சொல்லி 1 முதல் 9 வசனங்கள் திகிலடைந்த பக்தனின் மனநிலையை பாடுகின்றது. 10 முதல் 20 வசனங்கள் தியானத்தின் மூலம் பலன் பெற்ற பக்தனின் மனநிலையை காட்டுகின்றது. ஆசாப் குறித்து பார்க்கும்போது, ஆசாப் ஒரு உண்மையான சங்கீதக்காரன். அதுல 1ஆம் வசனத்தை பார்க்கும்போது, நான் தேவனை நோக்கி என் சத்தத்தை உயர்த்தி கெஞ்சினேன், என் சத்தத்தை தேவனிடத்தில் உயர்த்தினேன், அவர் எனக்கு செவி கொடுத்தார். அதாவது மிகுந்த துன்பத்திலிருந்து தேவனை நோக்கி கெஞ்சியும், ஆனால் பதில் கிடைத்ததற்கான ஆதாரம் எதுவும் காணப்படாத நிலையில் உள்ள ஒருவரை இந்த சங்கீதம் வர்ணிக்கிறது. உண்மையான விசுவாசிகள் தாங்களும் இதை போன்ற சூழ்நிலையில் இருப்பதை சில சமயங்களில் காண்பார்கள். அப்படியானால் இந்த சங்கீதக்காரன் செய்தது போல அவர்களும் செய்ய வேண்டும். கடந்த கால தேவனுடைய அன்பின் கிரியைகளை நினைவு கூர்ந்து தொடர்ந்து இரவும் பகலும் தேவனை நோக்கி கூப்பிட வேண்டும். தம் குமாரனில் தேவனுடைய முழுமையான வெளிப்பாட்டினால் நாம் இது பற்றி உறுதி கூறப்பட்டிருக்கிறோம். அதாவது தம்முடைய சொந்த குமாரன் பாராமல் நம்ம எல்லாருக்காகவும் அவரை ஒப்பு கொடுத்தார், அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்காக அருளாதிருப்படின்னு சொல்லி ரோமர் 8:32 பார்க்கின்றோம். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பிரியமானவர்களே இந்த சங்கீதத்திலே சங்கீதக்காரன் என்ன சொல்கிறார் என்று சொல்லி பார்க்கும்போது, அவர் சொல்கிறார் 3ஆம் வசனத்திலே, நான் தேவனை நினைத்த போது அலறினேன், நான் தியானிக்கும் போது என் ஆவி தொய்ந்து போயிற்று. அவர் ஏதோ ஒரு திகிலடைந்த சூழ்நிலையில இருக்கிறதை நம்மால் இந்த சங்கீதத்திலே பார்க்க முடிகிறது. தேவனை நோக்கி அலறினேன், நான் தூங்காதபடி என் கன்னிமைகளை பிடித்திருக்கிறேன். 4ஆம் வசனத்துல தூங்காதபடி அவருக்கு ஏதோ ஒரு பிரச்சனை இருந்திருக்கிறது. ஆகவே தான் நான் தூங்காதபடி என் கன்னிமைகளை பிடித்திருக்கிறேன். நீங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா தூக்கம் என்கிறது நிறைய பேருக்கு இல்லை. நல்லா, அதாவது நல்லா சாப்பிடணும், நல்லா சாப்பிட செமிக்கணும், நல்லா தூங்கணும். ஒரு மனிதன் நன்றாக தூங்கணும், அப்படிதான் அந்த சரீரத்துக்கு ரெஸ்ட் நல்லா ஒரு ஃப்ரீயா இருக்கும். அதான் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது என்றால், நான் தூங்காதபடி கனிமையில பிடித்திருக்கிறேன், நான் பேச மாட்டாதபடி சஞ்சலப்படுகிறேன். 9ஆம் வசனத்துல, தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ, கோபத்தினாலே தமது உருக்கமான இரக்கங்களை அடைத்துக் கொண்டாரே என்றேன். இரக்கம் செய்ய மறந்தாரோ என்று சொல்லி அவர் சொல்கிறார். அவர் ஒரு நாளும் நம்மை மறக்க மாட்டார், நாம் தான் அவரை மறந்து விடுகிறோம். ஆனா இங்கே அவர் புலம்புகிறார், தேவன் இரக்கம் செய்ய மறந்தாரோ என்று சொல்லி. அவர் நம்முடைய நீதி நிமித்தம், அவருடைய கிருபை நிமித்தம் அவர் இறங்காமல் நம்முடைய, அதாவது அவருடைய கிருபை நிமித்தம் நமக்கு இறங்குகிறார். அதுதான் சத்தியம். 10ஆம் வசனத்துல, அப்பொழுது நான், இது என் பலவீனம், ஆனாலும் உன்னதமானுடைய வலது கரத்தில் உள்ள வருஷங்களை நினைவு கூறுவேன். இது என் பலவீனம். ஏதோ காரியங்கள்ல பலவீனப்பட்டிருக்கிறீங்களா? ஏதாவது ஒரு காரியத்துல பலவீனப்பட்டிருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை இன்றைக்கு சொல்கிறார், பலப்படுத்துவேன். 11ஆம் வசனத்துல, கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். நாம துன்பமான சூழ்நிலையிலே, நெருக்கமான சூழ்நிலையிலே ஆண்டவருடைய செயல்களை, அதான் அவர் சொல்கிறான், கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன். அவருடைய செயலில் மகத்துவமானவர் நம்முடைய தேவன். செயலில் மகத்துவமானவர், அவர் செயலில் வல்லவர், செயலில் அதிசயமானவர். அவர் செய்கிற காரியங்கள்லாம் பார்க்கும்போது, ஆண்டவர் செய்த காரியங்கள்லாம் பார்க்கும்போது அதிசயமானவைகளா இருக்கிறது. குஷ்டரோகிகளை சுஸ்தமாக்கினார், முடவர்களை நடக்க செய்தான், கானாவூர் கலைஞருடைய தண்ணீரை திராட்சரசமாக மாற்றினார். அவருடைய செயல்கள். வானம் பூமி படைத்து ஆதியிலே மண்ணினாலே மனிதனை உருவாக்கி தம் சுவாசத்தினாலே ஜீவனை கொடுத்து
ஆணும் பெண்ணுமாக மனிதனுடைய ஆதாமுடைய வெள்ளை எலும்பிலே மனுஷியை படைத்து ஆணும் பெண்ணுமாக படைத்து நீங்கள் பழுகி பெருகுங்கள் என்று சொன்னவர். செயலிலே மகத்துவம் உள்ளவர். கர்த்தருடைய செயல்களை நினைவு கூறுவேன், உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை நினைவு கூறுவேன். 14ஆம் வசனத்தில் அதிசயங்களை செய்கிற தேவன் நீரே. அவர் தாங்க நம்ம வாழ்க்கையில அதிசயம் செய்ய முடியும். வேற யாரு செய்ய முடியும்? பிசாசு அதிசயம் செய்ய முடியுமா? செய்யவே முடியாது. அவன் அழிக்கதான் வந்தான், அவன் கொல்லவும் அழிக்கவும் வரான், வேற எதுக்கு வரான்? ஆனா ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது அவர் அதிசயமானவர், அவர் ஆலோசனை கர்த்தர், செயலில் மகத்துவமானவர். அவருடைய அதிசயங்கள் எண்ண முடியாது, அவருடைய அதிசயங்கள் விவரிக்க முடியாது. கடைசியாக 28ஆம் வசனத்துல மோசே ஆரோன் என்பவர்களின் கையால் உமது ஜனங்களை ஒரு ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினேன். பாருங்க, எத்தனையோ லட்சம் ஜனங்களை மோசே வழிநடத்தி வருகிறார் வனாந்தரத்திலே. அதான் ஆட்டு மந்தையை போல வழி நடத்தினீர். அவர்களை வழிநடத்தின தேவன் நம்மையும் வழி நடத்துவார். இக்கட்டான சூழ்நிலையில் இருக்கிறீங்களா? எந்த சூழ்நிலை இருந்தாலும் உங்களையும் என்னையும் வழிநடத்த கர்த்தர் அவர் ஆயத்தமா இருக்கிறார். ஜெபிப்போமா? அன்பின் ஆண்டவரே, வசனத்தை கேட்ட பிள்ளைகள் ஆசீர்வதியும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.